இதே ஐடி இண்டஸ்ட்ரியில தான் 6 மாதம் வேலை பார்த்தவரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும். 6 மாதம் உடனே சடன் சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஆகும். அன்றைக்கி அவன் கரண்ட் ட்ரெண்டு மட்டும் தான் படிக்கிறான். அப்போ நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் அந்த கம்பெனிக்கு உழைச்சி கொட்டின அந்த எம்ப்ளாயியை நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து 35 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் அவனால் உட்கார முடியும். ஏன்னா அவனோட பிளட் யங் பிளட். 23 வயசு இஞ்சி போனால் 24 வயசு தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து அவனை வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் அவன்கிட்ட வேலை வாங்குவீங்க. அதே 10 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்லையும் இதுலையும் இறந்துருக்காங்கன்னு பாருங்க. எதனால? டிப்ரெஷன்ல காசுங்கிறதுக்காக நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லா அர்ப்பணிச்சிடுறீங்க. ஸோ உங்களோட உடம்புல இருந்து உங்களோட இதுல இருந்து எல்லாமே போயிடும். அதே தான் அவங்களும் சொல்றாங்க கம்பெனியும். ஆஃப்டர் 35 யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபார் மீ. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து உனக்கு நோயும் இதுவும் தான் வரப்போகுது. ஒய் ஷுட் ஐ ரன் பிஹைண்ட்? ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணுவாங்க. ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. நான் ரிசைன் பண்ணலைன்னா நான் உன்னை டெர்மினேட் பண்ணிடுவேன். டெர்மினேட் பண்ணேன்னா உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் வி வில் நாட் கிவ் யூ தி பாசிட்டிவ் ஃபீட்பேக், வி வில் கிவ் யூ நெகட்டிவ் ஃபீட்பேக். அதுக்கப்புறம் உன்னால் எங்கேயுமே ஜாபுக்கு போக முடியாது. ஸோ ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீ உனக்கு 1 month சேலரியோ 2 month சேலரியோ நான் கொடுக்குறேன். அதனால் எந்த பிரச்சனையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஏன் அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, டெர்மினேஷன் அவங்களால டேரெக்டாக வித்தவுட் எனி ப்ரூஃப்ஸ் தே கான் டூ இட். ஏன்னா ஒரு கோர்ட்டுக்கு போயிட்ட போது டெர்மினேஷனுக்கான வேலிட் ரீசன் இருக்கணும், ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், ப்ராப்பராக வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணிக்கணும். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக அவனை வாலண்டியராக ரெசிக்னேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிற ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கான்க்ரீட்டாக கிடையாது. இப்போ நான் 1 lakhல ஒரு ஒர்க்கை பண்ணுறேன்னா அதே ஒர்க்கை என்ன வெளியில் அனுப்பிட்டு என்னுடைய ஒர்க்கை வந்து 2 பேரை வச்சு வெறும் 10,000 ரூபா 10 ரூபா வாங்க முடியும். இன்றைக்கி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது. 2வது அவேர்னஸ் இல்லை. எம்ப்ளாயிஸ் வெளியே போக சொன்னால் போயிடுறாங்க. எனக்கு போகிறதுக்கு இருக்கலாம், நான் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், கம்பெனிக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன், என்ன நீங்கள் வெளியில் அனுப்புறதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, உங்கள் கம்பெனிக்காக ஒரு 15-20 வருஷம் உழைச்சிருக்கேன், என் ரத்தத்தை உறிஞ்சிருக்கீங்க, சடனாக நீங்கள் வெளியே போக சொன்னீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் ரைட்ஸை கிரியேட் பண்ணுறோமோ அப்போவே அந்த கார்பரேட் கம்பெனிக்கு அகெயின்ஸ்ட் பர்சன் ஆகிடுறோம். நீங்கள் யூஎஸில் ஒருத்தனை டெர்மினேட் பண்ணணும்னா அவன் கோர்ட்டில் லா சூட் போட்டானா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த கம்பெனி டு தே ஹேவ் டு பே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி. ஆனால் இந்தியாவில் லாஸ் இருந்தும் நம்ம கிளைம் பண்ணுறதுல இட் வில் டேக் மோர் டைம் பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேசஸ் பெண்டிங் இன் தி கோர்ட். அதனால் மக்கள் வெளியில் வரது இழுக்கும், டைம் எடுக்கும். இல்லை, இதுக்கான ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்களா அவர் சொன்னாங்க. அந்த ப்ரொசீஜருங்கிறது ஃபாலோ பண்ணப்படுதாங்கிறது தான் என்னோட. அது கரெக்ட். அது இல்லை. ஒருத்தர் பெட்டிஷன் வந்து போட்டிருக்காரு, 2K பெட்டிஷன், கன்சிலேஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ரிப்போர்ட் வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. போன இந்த கேப்பில் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும் போது டெர்மினேட் பண்ணுறாங்க. அதாவது காலையில் கூப்பிட்டு இது இல்லை. இன்னொரு கேஸும் இருக்குது. எப்படின்னா, காலையில் நீங்கள் லேபர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டு வருவீங்க, ஈவினிங் வந்து உங்களை டெர்மினேட் பண்ணுறோம். அந்த பெட்டிஷன் அவன் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த அளவுக்கு அவன் வந்து கரப்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் பியூனியோ யாரையோ எப்படின்னு தெரியல, அவனுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படியாவது லீக் ஆகிடும். இல்லை, இதில் நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். யாரை குறை சொல்கிறதுங்கிறத விட மக்கள் வந்து இப்போ தைரியமாக வெளியே வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ நான் தூக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய வாழ்வாதாரத்தை யார் பார்த்துக்குவா? நிறையா பேருக்கு வந்து என்ன ஜாப் உண்மையிலே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியவே கிடையாது. நான் போய் உட்காந்துருக்கும் போது அவங்ககிட்ட கேட்குற கேள்வி நிறைய நேரம் இதுவாக தான் இருக்கும். 90% என்னென்னா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் இது வந்து பெரிய கம்பெனியோடது, அதனால நான் வந்து உட்காடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே வந்து நான் என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தெரியறதே கிடையாது.